வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மீம் ஸ்டுடியோ சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. அமலா சாஜி அவங்க ஸ்டோரியில இன்வெஸ்ட் பண்ற ஒரு பேஜ் ப்ரோமோட் பண்ணிருந்தாங்க. இருக்காண்டா டேய், ஆண்டவன் இருக்காண்டா, உனக்கு அழிவு ஆரம்பம்டா ஆரம்பம். Yeah, if you want to earn 20 to 30k while sitting at home, go message my friend. அம்மா உனக்கு இந்த வேலை. காசு பணத்தை மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்து ஓடுறதுக்கு. டேய், அப்ப அமலா சாஜி அரெஸ்ட் பண்றவங்கன்னு கேட்டீங்கன்னா, as per Consumer Protection Act செக்ஷன் 89 படி கிட்டத்தட்ட 2ல இருந்து 5 வருஷம் ஜெயிலோ 10ல இருந்து 50 லட்சம் வரைக்கும் ஃபைனோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வா தாத்தா சிக்கிட்ட வா. ஸ்டார்ட் ஆகி வா வா. 5 நிமிஷம் டைம் கொடு. ஐயோ வாழ்க்கை என்பது மட்டமாவே எங்க தப்பிக்க பாக்குற? டேய் நில்றா. டேய் அவ கிட்ட வந்தா சொல்லு, ஒரே ஒதையில அவன் கதையை முடிச்சிடலாம். கிட்ட வந்தா கொல்லா. சூப்பர். என்ன போட்ல இருக்காரு நீங்க? டேய் சாமி, என்னாச்சு? காலியாவன் ஒளிஞ்சாடா எலி குஞ்சி. ஆஹா, அது அடுத்து. நல்லா இருந்தா சரிதான். ஆமா, இப்படியே சுத்திட்டு இருக்கலாம் தேவையில்லாம. லூசு பெருக்கு பொண்ண தராங்க. ஆஹா, சார் அந்த பொண்ணு ஏய் இது ஏதோ படத்துல முடிச்சிருப்பா. போறதுக்கு வாழ்த்துக்கள். போயிட்டு வா. அப்ப எனக்கு என்னடா உனக்கு? எனக்கு பொண்ணு அப்ப எனக்கு பொண்ணு வேணும். அவரு அணில்தான் என் பல்ல வேணா பாருங்க. இந்த பல்ல வச்சு பட்டாணி இல்ல இது ஆயிரம் போதுடா. போதும் போதும் குந்தினி. நான் ஆந்திரா பொண்ணு இல்ல, கேரளா பொண்ணு இல்ல, நான் தமிழ் பொண்ணு. ஃபில்டர் போட்டா அப்படிதான் பண்ணலாம். அதுக்கு என்ன இப்போ புரியும் தெரிஞ்சா ஸ்பெஷல். என்னது இது? போய் சுத்துமே. மக்களே பாருங்க, யார் இது? இது மண்ணு. இந்த ஆத்துல வச்சா ஆத்து மண்ணு, சேத்துல வச்சா சேத்து மண்ணு. நானே மண்ணு மூடிடுறேன். ஏய், வானத்துல இருக்கு சன்னு, கீழே இருக்கு மண்ணு. நீ ஒழுங்கா அங்க நின்னு ஒண்ணும் தெரியாது மண்ணு. அவன் ஒளி விளக்குன்னா நான் பச்சை விளக்கு. ஆஹா. அவன் தெய்வத்தாய்னா நான் தெய்வ மகன். Acting அவன் பாருங்கயா. தனித்தாய்னா நான் தெய்வ பிறவி. கழுத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி. ஓ இது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கா? இது பைத்தியக்கார கும்பல் மாதிரி இருக்கு. ஊதுனால அப்படி ஊதுறான். ஒண்ணும் தெரியல குழந்தைக்கு. உங்களுடைய பேர்ல எஸ் லெட்டரும் கே லெட்டரும் இருந்துச்சு அப்படின்னா உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கும் உங்களுக்கும் எவ்வளவு சண்டை வந்தாலும் நீங்க அவங்கள விட்டே கொடுக்க மாட்டீங்க. பேசிட்டு இருப்போம் போன். காதுல வாங்காதீங்க, வேஸ்ட் அதான். One, Sati Hassan. This is like my future Pondati, okay? Pooja Hedge. ஆஹா, Nayandara? வேண்டாம் வேண்டாம். Okay, bro, what about this one? Vijay. ஐயா எவனா நீ நடத்தண்டா நீ? பொண்ணுங்க வராமா? நயன்தாரா ரிலீஸ் பண்ணும்போது நடத்த. காய் மட்டும்தான் எடுத்து நினைக்காத கழுத்து. ஐயா 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 போ. என் தங்கச்சி பாரியா? சிஸ்டரா? அது அந்த பொண்ணு பண்ணிருக்கணும். பண்ணோம் மாத்தி நீ ஏன்டா ஜெயிச்சிட்டோம் வாரா. ஜெயிச்சிட்டோம். பைக்கா வீட்டுல வாங்கி கொடுக்குறாங்க. பார்த்தாலே பாவமா இருக்கு. அது செய்தி கிடையாது. அந்த அம்மா தாலி செய்தி. அத புடிங்கி ஜெயிச்சிட்டோம் மாறா. ஓ இத வச்சு தான் ஜெயிச்சிட்டோம் மாறான்னு ஜெயிச்சிட்டோம் மாறா, தோத்துட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம் மாறான்னு வந்து என்ன அது? இதுலதான்டா தெரியுது உங்க ஊழலுக்கு. சரிகமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கா.
ம், ம். ம், ம். Are you girls lost? No. Why are you outside the kitchen? சூட்டு பேருக்கு காதே கேட்க மாட்டேங்குது. காதுதான் கேக்குதா இல்ல காது கேட்காம இருக்காங்க அட அது எனக்கு தெரியல. பாச. ஓ அது என் பேர் தெரியுமா? சச்சின். யூடியூப்ல 5 lakhs followers, இப்போ இன்ஸ்டாகிராம் நேத்து தான் 200k followers வந்தேன். உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கண்டினியூவா பண்ணிட்டே இருந்தாதான் அதுக்கு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். நான் அப்படிதான். அந்த கேனப்லயும் ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம். காலையில அவன் வேலை கிடைச்சிருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை பார்த்தாங்க. ஐயோ இனிமேல் நீ எல்லாம் ஒரு ஆளு என்னை கேள்வி கேட்கின்ற மாதிரி இருந்தது. கூலா நிறுத்துறா கன்றாவி பார்க்க முடியல. என்னடா பாக்குற ஃபாலோ அமுக்குடா சட்டி எடுக்கிறது பிச்சை சட்டை போட்டு கேக்குறேன். என்ன ரொம்ப ஊற பண்ற? ஐயோ இப்படி அடங்கிட்டீங்களா? ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா. ஐயோயோ. கீழே ஆயின் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு நான் 100 rupees ஜிபே பண்றேன். நான் பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு நான் அனுப்புறேன். என் கண்ணு இருக்கு, நீங்க பாருங்க. அனுப்பிட்டேன் சார் ஏண்டா இது ஒரு குழப்பாடாது உங்களுக்கு? ஏண்டா டேய் அந்த ஆப்பிள கொஞ்சம் தூக்கி போடு. ஓகேம்மா. அம்மாவா? தூக்கி போடு. டேய் என்னடா பண்ற? வைஃப் நீ என்கிட்ட என்ன ஒய்ஃபா? வீடியோவுக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. தூக்கி போடு தூக்கி போடு. அதான் தூக்கி போட்டேன். ஒய்ஃப்னு சொல்லுவாங்களா? வேற மாதிரி மண்டை சூடாகி வேற மாதிரி ஆயிடுவானே. என்னது இது? சிமெண்ட். அடி பாவி. இல்ல மேக்கப். ஃபவுண்டேஷன் போட் ஃபுல்லா அந்த டூல்ஸ் வச்சுட்டு ஒரு சேலஞ்ச் வீடியோ. நல்லாதான் இருக்கு. பையனாயிருச்சு. ஒண்ணுதானே. ஒண்ணா? ஃபர்ஸ்ட் தான் பொண்ணா இருந்துச்சு. டால்ஃபின். அட பாவத்தை. சும்மா தான சவுண்ட் வச்சிருக்காங்க. சவுண்ட். அனுப்புங்கள். நாளை கடவுள் உங்களுக்கு ஒரு பெரிய எனக்கும் வந்துச்சுடா அப்படி. இந்த வீடியோவை 2 பேருக்கு அனுப்புங்கள். அட போங்க. நேரத்தில் உங்களுக்கு ஃபூ கால் வரும். அது நல்ல செய்தியாக இருக்கும். கல்லுல பெயிண்ட் அடிச்சு என்னை ஏமாத்தலாம் மக்கள். யார் அனுப்பிடுறது? அட பாவி மென்டல். உங்க பேருடைய முதல் எழுத்து ஐயோ. எம் அல்லது பி பொண்ணு அப்படிங்கிற லெட்டர்ல கட்டிச்சுல. ஸ்டார்ட் ஆச்சுன்னா நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு பொருந்ததுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஒண்ணு, உங்ககிட்ட காசு அதிகமா இருந்தாலும் அதை சேர்த்து வைக்க தெரியாது, பயங்கரமா செலவு பண்ணுவீங்க. 2, எல்லாருமே உங்களுக்கு ஒரு செலவு பிரச்சனை, உங்க சொந்தக்காரங்க முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு எக்கச்சக்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். நீ சொன்னதெல்லாம் பலிக்குமா ஐயா? ஒன்னும் பலிக்காது. வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பொண்ணு ஆமா. உட்காந்துருக்கேன், செஞ்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு காசு தராங்க. நீங்க எல்லாம் பார்த்துட்டு உட்காந்து 1/2 மணி நேரம் பார்த்துட்டு வேஸ்ட் ஆகுது டைம். ஆமா. சித்தா நீ வரல டென்ஷன் ஐயோ ஐயா. ஹோட்டல்ல போட்டுமா? ஏன்டா அப்படி அப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டீங்க? இருக்காங்கல்ல. ஃப்ரெண்ட்ஸா? ஐயோ, சின்ன பொண்ணு வச்சு பண்ணா கூட நல்லா இருந்திருக்கும். நீ வேணும். என்ன இதெல்லாம்? அட பாவத்தை. நல்லா இருந்துச்சு. எல்லா வீடியோவும் பயங்கரமா அந்த ஒரு இதுக்கும் கவுண்டர் பயங்கரமா போட்டிருந்தா நல்லா இருந்துச்சு. ஆமா விஜய் டிவி கிஷோர் அவர் வந்து அதான் பொண்ணு கிடைச்சிச்சுல, அழகா ஊர் சுத்திட்டு அவரு அதெல்லாம் சந்தோஷமா இருக்கட்டும், அதெல்லாம் நல்லா ஓகே தான். இருக்கட்டும் தான் நான் சொல்றேன். அந்த அட்வைஸ விட்டுட்டு இதே மாதிரி ஜாலியா உடனே எம்முக்கு என்ன, எஸ்ஸுக்கு என்ன, என்னோட ஏக்கு லெட்டர் என்ன. எல்லாம் விட்டுட்டாரு. உனக்கு சொன்னாருல ஆமா, விட்டு அது கொடுக்க சும்மா மாட்டான். ஏதாவது சொல்லுவாங்க. எஸ்ல இருக்க 1008 பேர் இருப்பான், பார்த்தா அவன் ஏதாவது விட்டு கொடுக்க மாட்டான்னு போட்டிருக்கோம். பார்த்தானா அவன் ஏதாவது கொலை பண்ணிட்டு ஜெயில உட்காந்து இருப்பான். அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ப கூடாது. இதெல்லாம் சும்மா இந்த மாதிரி பாம்பு போற இது மாதிரி ஒண்ணு போட்டு நானே எனக்கே வந்துச்சு. யாரோ அப்போ இது 10 பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 15 நிமிஷத்துல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும். எனக்கு காலே வராது முதல்ல. இதுல 15 நிமிஷத்துல யார் எனக்கு நல்ல செய்தி சொல்ல? இதெல்லாம் எந்த அறந்த பழசு. ஆமா, இதெல்லாம் நாங்க ஸ்கூல் படிக்கும் போதே வந்தது.
அப்போ ஆனா அந்த Facebookல ஷேர் பண்றது அப்போ கூட நான் நம்பியிருப்பேன். இப்போலாம் அது எப்படி நம்புவாங்க? இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? அதையும் ஷேர் பண்றாங்க. உண்மையிலே பண்றாங்க. பண்ணலலாம் சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நம்புறவங்க இருக்காங்க இன்னும். கடவுள் நம்மள காப்பாத்துவாரு இந்த மாதிரி. நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அமலாராஜ் மேல என்ன காண்டுன்னு தெரியல. இல்ல அவங்க இன்னமும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஜாலியா போட்டுட்டு தான் இருக்காங்க. வீடியோ போட்ட மாதிரி தெரியல. அவர் இந்த ஷாம் மட்டும் தான் இதுக்கப்புறம் போட மாட்டேன்னு சொன்னார் போல இருக்கு. மத்தபடி மத்தவங்க யாரும் அதுக்கு கண்ணுகளை இவங்களே ஜாலியா இருக்காங்க. பிடிக்கும் வீடியோ போடுவாங்க பாப்பேன் அவ்வளவுதான். அதுக்கு சப்போர்ட்லாம் நான் பண்ண மாட்டேன். நிறைய அதாவது நம்மளுக்கு யாரெல்லாம் பிடிக்காதுன்னு இருக்கோ அந்த லிஸ்ட் ஃபுல்லா அவங்க பார்ப்பாங்க. எப்படி இதெல்லாம் பாக்குறாங்க நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுல 1-2 லிஸ்ட்லாம் இருக்கு. சொன்னா பயந்துருவீங்க. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.